நீங்க மன்னர்கள் ஆட்சியில ஒரு அநீதி நடந்துச்சுன்னா உடனே படைகளை திரட்டணும், ஆயுதங்களை குவிக்கணும், படையெடுத்துட்டு போய் அந்த கோட்டைகளை கைப்பற்றணும், எதிரி நாட்டு பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கணும். இதுதான் அந்த ஸ்டைல். நாம் எதிரியை வென்று விட்டோம் என்பதற்கு அதுதான் அடையாளம். சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைச்சார்னு படிக்கிறோம். சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னா என்ன செய்வாரு? சிவாஜியோடைய தோற்றம், அவருடைய பொலிவு, அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய உணர்வு இதெல்லாம் பார்த்து அப்படியே கவரப்படுவான். என்ன சொன்னாலும் கேட்டுருவான். அங்கிட்டு 2 மலைவாழ் மக்கள் 10 பேரை சேர்ப்பாரு சிவாஜி. இப்படி ஒரு 200 பேரை சேர்ப்பாரு. அவங்களே ஆயுதங்களை தயார் பண்ணிக்குவாங்க. அருவா, கத்தி, ஈட்டிலாம் தயார் பண்ணுவாங்க. போய் ராத்திரில போய் ஒரு கோட்டையை ஆட்டி அங்கே முஸ்லீம் கொடி பறக்கும். அதை இறக்கிட்டு காவி கொடி ஏற்று மறுநாள் அந்த கோட்டை சிவாஜி வசம் ஆகிறது. அப்படி ஒரு 50 கோட்டையை சுற்றி அந்த ஏரியாவில் பிடிச்சாச்சுன்னா ஒரு 2000-3000 ஏக்கர் 2000-3000 ஹெக்டேர் இருக்கிற அளவுக்கு ஒரு நிலப்பரப்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நான் இந்து சாம்ராஜ்யம் அமைக்கிறேன். அப்போ அங்கே உள்ள கிராமங்கள் எல்லாம் சிவாஜி கட்டுப்பாட்டில் வந்துடும், இந்து ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் வந்துடும். அப்படிதானே? இதுதானே சிவாஜி பண்ணார், இந்து சாம்ராஜ்யம் அமைச்சார். இது எப்போ? 16th செஞ்சுரியில். இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்தியாவில் ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும். இந்து சாம்ராஜ்யம் அமைக்க முடியுமா? ஜனநாயகம் அதை பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு அதை செய்ய வேண்டிய ஸ்டைல் வேற இல்லையா? ஜனநாயக ரீதியாக எல்லாம் பண்ணணும். காந்தி வரும்போது ஜனநாயகம் வந்துருச்சு. ஜனநாயகத்தோட பவர் ஆஃப் டெமோக்ரஸியை தெரிந்து கொண்ட பல இந்திய அரசியல் தலைவர்கள் அநேகமாக காந்தி முதன்மையானவர்கள் கூட நினைப்பேன் நான். அவருக்கு தான் அந்த பவர் தெரிஞ்சிருக்கு. பவர் ஆஃப் பீப்புள்ஸ் பவர். மக்கள் சக்திக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும். முன்னாலே எல்லாம் பவர் எங்கேருந்து வருது அப்படின்னா, அதிகாரம் என்பது மேலிருந்து கீழ் வரும் அப்படிங்கிறதான் பழைய ஸ்கூல் ஆஃப் தாட். பழைய தியரி எல்லாமே அப்படிதான். கம்யூனிஸ்டுகள் நம்புற தியரி அதுதான். பவர் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் தி பேரன்ஸ் ஆஃப் தி கன் அப்படின்னு மாசேத்துங் சொல்லியிருக்காரு. துப்பாக்கியின் குழல் நுனியிலிருந்து அதிகாரம் பிறக்கிறது. கையில் கன் வச்சுக்கோ, அப்புறம் பூரா பவர் வாங்கிட்டு தான். அதிகாரம் அங்கே தான் பிறக்குது, மேலிருந்தா வருது. ஆனால் காந்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, பவர் இந்த மாதிரி மோனோலித்திக்கல் கிடையாது, மேலிருந்து வரக்கூடிய ஒரு ஒற்றை தன்மை உள்ளது கிடையாது. பவர்ங்கிறது கீழே இருந்து மேலே போகிறது. மக்கள்கிட்ட இருந்து தான் ஆட்சியாளர்களுக்கு பவர் போகுதே தவிர ஆட்சியாளர்ல இருந்துலாம் மக்களுக்கு பவர் வராது. இது புளூரலிஸ்டிக். அப்போ எதெல்லாம் பவர்? இப்போ நான் என் வீட்டில் நான் ரேஷன் கார்டில் போட்டிருக்கேன் குடும்பத் தலைவன் அப்படின்னா ராம ஸ்ரீனிவாசன் என் பேர் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் நான் தான் தலைவர். நான் எப்படி தலைவராக இருக்கேன்? என்னுடைய அதிகாரம் எங்கேருந்து வருகிறது, என் வார்த்தைக்கு எங்கேருந்து மரியாதை வருதுன்னா, என் மனைவி இவர் நம்ம புருஷன் அப்படின்னு நினச்சி வீட்டுக்காரர் சொல்கிறத கேட்போம். 1000 தான் இருந்தாலும் புருஷன் இல்லையா, அவரை மீறி நம்ம செஞ்சால் அது நல்லாவா இருக்கு அப்படின்ற எண்ணம் என் மனைவிக்கு இல்லைன்னா, என் மனைவி மேலே எனக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? என் பிள்ளைக்கு தந்தைங்கிறவர் முக்கியமானவர், தாய் தகப்பன் முக்கியம். பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் பிள்ளைங்களுடைய கடமை. அதுதான் பேசிக் எத்திக்ஸு. அப்பா சொன்னாரு கேட்டுக்குவோம் அப்படின்னு என் பிள்ளைகள் நினைக்கலைன்னா எனக்கு பவர் எங்கேருந்து வரும்? அப்போ ஒரு குடும்பத் தலைவனுக்கு இருக்கிற அதிகாரம் என்பது அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை மரியாதை செலுத்துவது, அவர் வார்த்தைகளை மதிப்பது, தங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக செய்வது. இதுதானே அதிகாரம். என் மனைவி ஒரு நாளைக்கு என்ன பெருசா அதிகாரம் தூளுக்கு பறக்குது, என்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, தெரிஞ்சிருப்பாரு. அப்புறம் நான் எங்கே போய் முட்டிக்கிறது? இப்போ பல வீடுகள் அப்படித்தான் நடக்குது. என் புள்ள நான் என்ன சொன்னாலும் கேட்கல, நான் எங்கே போய் சொல்லுவேன்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதே மாதிரிதான் ஒரு ஆட்சியாளர் 1922 22-23 தமிழ்நாட்டில் அப்போ மொத்தமே 7-8 மாவட்டங்கள் தான். ஒரு மாவட்டம்னாலே பெருசா இருக்கும். மதுரை இருக்கும், அதுக்கப்புறம் திருநெல்வேலி இருக்கும், அதுக்கப்புறம் திருச்சி வரும், அப்புறம் சேலம் வரும். அவ்வளவுதான். மதுரைன்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே மதுரை தான். விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாடு வரைக்கும் மதுரை தான். அப்படி 8-9 மாவட்டம். அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம். அப்போ இருக்கிற கோயம்புத்தூருங்கிறது கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, ஊட்டியே கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த காலத்தில். அதுல கள்ளுக்கடைகளை ஏலம் விடுறாங்க வெள்ளக்கார கவர்மெண்ட்.
அந்த கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கோயம்புத்தூர் கலெக்டர் அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாரு. கோவை மாவட்டத்தில் கள்ளுக்கடை ஏலம் எடுப்பதற்கான லைசன்ஸை நான் திரும்பி கவர்மெண்ட்டுக்கே சரண்டர் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே காங்கிரஸ் கட்சி காந்தி நடத்தின கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துக்கு அப்புறம் இங்கே கள்ளுக்கடை ஏலம் எடுக்க யாருமே முன்வரவில்லை. அதனால் அந்த லைசன்ஸை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டார். 1922 ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கள்ளுக்கடை நடத்துறதுக்கு ஒருத்தர் கூட தயாராக இல்லை, ஏலம் எடுக்க ஆள் இல்லை. வந்ததை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சரியா 100 வருஷம் ஆகுது. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எத்தனை டாஸ்மாக் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு யாராவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குடிக்க ஆளே இல்லாதால் டாஸ்மாக் கடைகள்லாம் மூடிடலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஏதாவது ஒரு நோட் போட்டு அனுப்புவாரா? இப்போ காந்திஸ் மூவ்மெண்ட் வாஸ் தட் மச் பவர்ஃபுல். இப்போ பிஜேபியிலேருந்து நம்ம டாஸ்மாகை மூடுன்னு போராட்டம் நடத்துகிறோம். என்ன நடத்துகிறோம்? கடையை மூடுன்னு அரசாங்கத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறோம். We are fixing the responsibility on the state government. காந்தி நடத்தின கள்ளுக்கடை மறியல் போராட்டம் கள்ளுக்கடை நடத்துறவனை மூடுன்னு சொல்ற போராட்டம் இல்லை, குடிக்க போறவனை குடிக்காதன்னு சொல்ற போராட்டம். மறிச்சுக்குவாங்க. அவன் குடி வெறியில் இருப்பான். பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் போய் மறிச்சுக்கிறோம், அடிப்பான், திட்டுவான், சில பேர் காரி துப்புவான், நீ தான் காப்பாற்ற போறியாம்மா, என்ன அவமானம் படுத்திக்க, உன்னை குடிக்க விட மாட்டோம், கல் குடிக்கிறது எப்படி தப்பு அப்படின்னு அவனுக்கு புரிய வைப்பாங்க. அப்படியே கொஞ்சமாக குறையும் சேல்ஸ். கடை நடந்துகிட்டு இருக்கும் ஜம்முன்னு. குடிக்க ஆள் இல்லாமல் செஞ்சா நடத்த ஆள் இருக்காது அப்படிங்கிறது தான் காந்தி சொல்லுகிற வார்த்தை. நீ குடிக்க தயாரா இருக்கிற வரைக்கும் அவன் நடத்த ஆள் இருப்பான். நீ மூடிட்டேன்னா அவன் பிளாக் மார்க்கெட்டில் வைப்பான் இல்லையா? அதனால இந்த மனமாற்றம் சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி அவ்வளவு முயற்சி பண்றார். அவர் எடுத்த போராட்டங்கள், பல போராட்டங்கள் வெற்றி தான். காந்தி அணுகுமுறை என்ன? அகிம்சைனா கூட என்ன? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அகிம்சைனா அதாவது கம்பு எடுக்காத, துப்பாக்கி எடுக்காத, ஒருத்தன் அடிச்சா அடி வாங்கிக்கோ, திருப்பி அடிக்காத, கோழையா வீட்லயே பதிங்கிட்டே இரு, அப்படி இல்லை. அந்த அகிம்சை காந்தி சொல்லலை. காந்தி சொல்றாரு, நீங்க அகிம்சையில் பின்பற்றவன் தான் ரொம்ப பெரிய வீரனா இருக்கணும் அப்படிங்கிறார். பூனைகள் எல்லாம் ஒரு மாநாடு நடத்தி, எலிகள் எல்லாம் ஒரு மாநாடு நடத்தி, நாங்கள் இந்த பூனையை மன்னித்து விட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டா அது எப்படி கோழைத்தனமா இருக்குமோ, அது மாதிரி அகிம்சைன்ற பேர்ல கோழைத்தனமா எதுவும் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் ஃபைட் தி ஈவில். ஒரு அநியாயம் நடக்கிறப்போ, சமூக அநீதி நடக்கிறப்போ யூ ஷுட் ஃபைட். அதுக்கு பயந்துக்கிட்டு ஜெயிலில் போடுவான், அடிச்சிருவான்னு பயந்துக்கிட்டு போராடாமல் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஃபைட். ஆனால் அந்த ஃபைட்டு நான் வயலண்ட் மெத்தடில் இருக்கணும். ஏன்னா நீ தீமையை எதிர்த்து தான் போராடுகிறாயே தவிர அந்த தீயவனை எதிர்த்து போராட்டம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ரேபிஸ்ட் இருக்கான், கற்பழிச்சிடறான், அவனை கொன்று போற்றுவதன் மூலமாக இனிமேல் கற்பழிப்பே நடக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. கற்பழிப்பு என்பது வேறு, பாலியல் பலாத்காரம் என்பது வேறு, அதை செய்த மனிதன் என்பது வேறு. அது மாதிரி தீமையை ஒழிக்கிறேன்ற பேர்ல தீயவன்னு நம்ம நினைக்கிற எல்லாரையும் ஒழிச்சுறது இல்லை இந்த போராட்டம். நம்ம நோக்கம் அந்த தீமை இருக்கக்கூடாது. ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்தியாவை ஆட்சி செய்கிறதுக்கு ஆங்கிலேயன் காரணம் இல்லை, நாம தான் காரணம். ஒரே 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது. இந்தியர்கள் ஆங்கிலேய ஆட்சியை விரும்பவில்லை என்று நாம் முடிவெடுத்து விட்டால் 1 மணி நேரம் கூட இந்த அரசாங்கம் தாக்கு பிடிக்காது. அவனா பொட்டியை கட்டு போயிடுவான். நீ அப்படி நினைக்கல, நீ தான் விரும்பி அவனை வச்சிருக்கீங்க. அதனால நீ ஃபைட் பண்ணணுங்கிறது தான் காந்தியின் அப்ரோச். காந்தி அரசியலில் ஈடுபட்ட ஒரு காலம் என்பது ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமா முதிர்ச்சி பெற ஆரம்பித்த காலம். 1998 கோயம்புத்தூர்ல பாரத பெருந்தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வருகின்ற சமயத்தில் 98 பிப்ரவரி 14ஆம் தேதி 13 இடங்களை குண்டு வைத்து 60 பேரை கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத கூட்டத்தை பின்னணியிலே வைத்துக் கொண்டு இந்த திருமாவளவன் என்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கைக்கூலி, அவர்கள் கொடுத்த காசுக்காக, வடிவேல் சொல்ற மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுறான். என்ன சொன்னார் திருமாவளவன்? தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா சிவன் கோவில்களும்
எல்லா பெருமாள் கோவில்களும் புத்த விகாரங்களை இடித்து கட்டியதுன்னு இங்க வாங்குறேன் நான். திருமாவளவனை இங்க திருவல்லிக்கண்ணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் எந்த புத்த விகாராடா இருந்தது? எந்த புத்த விகாரா? என் காமாட்சி அம்மனுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் புத்த விகாரமா இருந்ததா? அரங்கநாதன் படுத்துறங்குகின்ற ஸ்ரீரங்கத்தில் புத்த விகாரா இருந்ததா? 4000 ஆண்டுக்கு முந்தைய கோயில். பௌத்தம் ஜெயினும் பிறப்பதற்கு முன்பாக இருந்த கோவில். எல்லா பயலுக்கும் கோவில் மேல இப்ப கண்ணு. கடந்த 3 மாதமாக தமிழகம் கோயில் கோயிலா போகும் பொழுது வயிறு எரிது. எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய கோவில்களை இந்த தேச துரோகிகள், வெள்ளக்காரன், கைக்கூலிகள், கால்டுவெல்லுக்கு பிறந்த கால்டுவெல்லு புத்திரம், இவனெல்லாம் இந்தியனுக்கு, இந்திய தாய்க்கு பிறந்தவனா? கால்டுவெல்லுக்கு பிறந்தவர்கள் ஆங்கிலேய புத்திரர்கள். ஆதாரம் இல்லாமல் ராஜா பேச மாட்டான். 1944 சேலத்தில் திராவிடர் கழகம் ஆனார். தலைமை ஈவேரா CN அண்ணாதுரை தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிறார். அந்த தீர்மானத்திலே வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறார். இவருக்கு வைத்தியம் பார்க்க கூட இங்கிலாந்து தேசத்தில் இருந்துதான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. மானங்கட்ட வேலை அணு உண்டே தயார் பண்ணி காட்டினார் அடல் பிஹாரி வாஜ்பாய். இவன் சொல்றான் குண்டூசி தயாரிக்க முடியாது. அவருக்கு பேரறிஞர், விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு கொஞ்சம் பேரு. யார் தலைவன்? நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவன் தலைவன். ஆனா CN அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வரார், இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அதனால் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஈவேரா அண்ணாதுரையின் வம்சத்திலே வந்த கூட்டம் கால்டுவெல் புத்திரர்கள். இவன் என்னவெல்லாம் பேசினா இன்னைக்கு திருமாவளவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்காப்புல. என்னவெல்லாம் பேசினா திகாகாரன், திமுக காரன் வீதிதோறும் விநாயகர் சிலைகளை உடைத்தார்கள். சேலத்திலே எம்பெருமான் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டார்கள். தில்லைநட ராசனையும் திருவரங்க நாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் பொன்னாள் என்று பேசினார்கள். ஏரோட்டம் முழவன் ஏங்கி தவைக்கையிலே தேரோட்டம் உனக்கு தியாகேசா. அப்பத்தானே உள்ளுக்குள்ள போய் திருக்கோளையார் போய் கொள்ளையடிக்கலாம் உள்ள. அதே மாதிரி மதுரையில CN அண்ணாதுரை என்ன பேசுறாரு? அடியே மீனாட்சி, உனக்கு எதற்கு வைர மூக்குத்தி, கழட்டடி கள்ளி. அன்னைக்கு மாத்திரம் பெரியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த அண்ணாதுரையை அடிச்சு விரட்டலேனா ராத்திரியில மீனாட்சி அம்மனோட வைரத்தோட திருடி இருப்பான். அந்த ஆள் திருட்டு பயிலுவ. இவன் எத்தனை பேர் கோயில்கள் எவ்வளவு திருடி இருக்கான்னு நான் பட்டியல் எடுத்து கொண்டு இருக்கேன். அந்த திருட்டு கும்பல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அவன் பேர் என்ன, கலிப்பூங்கன்றன, கலிகாலன் தான் மேடையில் இருக்கிறது. ஜவாஹிருல்லா அல்லும்மாவின் அடுத்த அவதாரம் கலிப்பூங்குன்றன். அண்ணாதுரை கருணாநிதி வழி வந்தவர்கள். மீனாட்சி அம்மன் மூக்குத்திய திருடுற கூட்டம். இவனெல்லாம் வச்சுக்கிண்டு திருமாவளவன் சொல்றது, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலை இடித்து தகர்ப்போம், அங்கு படுத்திருக்கின்ற ரங்கநாதன் கோவிலை ஸ்ரீரங்கத்தில் இடித்து தகர்ப்போம் சொன்னதோட நண்பர்களே, இந்துக்களே, இந்த நாட்டில் சட்டம், அரசாங்கம் நம்மை காப்பாற்றாது, நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றாது, நம்முடைய கோவில்களை காப்பாற்றாது. இனிமேல் இந்துக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் காஞ்சிபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதி படைத்தவன் ராமானுஜர் படத்தை, காமாட்சி அம்மன் கோபுரத்தை, ஆதிசங்கரரை அழித்துவிட்டு இந்த திருமாவளவனின் கூலிப்படை ரவுடி கூட்டம்
இந்து மத சின்னங்களை அழித்து விட்டோம், அடுத்து இந்து மதத்தை நீ ஜவஹர்லாட்டை வாங்கின கூலிக்கு அப்படித்தானே பண்ணணும்.